ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி முட்டைக்கோஸ் சாதம். அதுக்கு சைடிஷாட்டு ரேசன் பருப்பில் வாழைப்பூ சேர்த்து பண்ணியிருக்கேன். வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. வாழைப்பூ வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருக்கேன். 150 கிராம் ரேசன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்து, அதனால் இதை வடை செய்து பார்த்தா ரொம்ப நல்லா வந்து. இப்போ நான் இதை நல்லா கழுவி 2 மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கழுவிடணும். நல்லா கழுவி 2 மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இது ஒரு சைடில் இருக்கட்டு. இடையில் நம்ம முட்டைக்கோஸ் சாதம் பண்ணிடுவோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு விடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதை போட்டு நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வரட்டு. இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாயை 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு 6-7 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருங்க. நல்லா செவந்து வரணும் அந்த பூண்டு, அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கண்ணாடிப்பாக தான் வரணும். வந்ததும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 இனுக்கு கருவேப்பிலையை போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வரணும். இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கிடுங்க. நான் 2 சின்னது தான் போட்டிருக்கேன். ஒரு பாதி தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியில் ஒரு பாதி தக்காளி போட்டால் போதும். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. நம்ம சாதத்தில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கு, அதனால் இதில் பார்த்து போட்டுவிடுங்க. நல்லா வதங்கி வரட்டு. தக்காளியெல்லாம் கொஞ்சம் மசிஞ்சு வரணும். நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா வதங்கி வந்தால் பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நான் ஒரு முட்டைக்கோஸில் 1/4 பங்கு முட்டைக்கோஸை எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கைப்பிடி எடுத்து போட்டால் 2 கைப்பிடி அளவு வரும். இதை நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நல்லா வேகணும் முட்டைக்கோஸு. பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வெந்ததும் நம்ம ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. முட்டைக்கோஸ் முதல்ல நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் கேரட்டை போடுங்க. கேரட்டு வேகலைனாலும் பரவாயில்ல. இப்போ இதில் காரத்துக்கு நான் சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னாக்கி கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுருங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். ஏன்னா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு நம்ம போட்டிருக்கோம், அதனால் 1/4 டீஸ்பூன் போதும். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருங்க. அப்படின்னா தான் அந்த சாதத்து கூட சேர்ந்து வரும், இல்லைன்னா வறண்டது போல் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து கிளறி விட்டுருங்க. இப்போ நான் 2 பேர்த்துக்கு தேவையான அளவு சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். இது உப்பு போட்ட சாதம் தான். நல்லா உதிரியாக வடித்து வச்சுடுங்க. அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை போட்டுருவோம். நான் 2 பேர்த்துக்குள்ளே சாதம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே முட்டைக்கோஸ் தான் போட்டிருக்கேன், கேரட். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட பார்த்து ருசியெல்லாம் பார்த்துருங்க. உங்களுக்கு உப்பு எல்லாமே பார்த்துருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படின்னா தான் அந்த மசாலா எல்லாம் அதில் சேரும் சாதத்தில். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லிக்கீரையை தூவிடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதை லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இறக்கி மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். நம்ம வடை பண்ணிடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் 2 சின்ன காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் போட்டுட்டு நம்ம இதில் முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஊறின துவரம்பருப்பை போட்டு குறவரணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள், அப்படின்னா தான் நம்ம அந்த காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் அரைப்பட்டு வரும், சோம்பு. இப்போ இதை இதில் போட்டுருங்க ஒரு பாத்திரத்தில். இப்போது நம்ம எல்லா
துவரம்பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். குறைன்னு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, நல்ல சாஃப்டாயிரும் வடை. அதனால் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுங்க. இதையும் அதில் போட்டுருவோம். பாருங்க, இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. போட்டுட்டு நல்லா முதல்ல பிசைஞ்சு விட்டுருங்க. அப்படின்னா தான் உப்பு எல்லா இடமும் படியும். உப்பு பார்த்துட்டு அது முறை தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு வாழைப்பூவில் உள்ளதை எடுத்து நான் அவ்வளவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அவளையும் போட்டுருங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலையில் உள்ள இலையை மட்டும் போடுங்க, காம்பு போட வேண்டாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வடையை தட்டி போடலாம். நீங்கள் பருப்பு அரைக்கும்போது தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம், நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ உருண்டையாக உருட்டி வடையை தட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இப்படியும் தட்டலாம். நம்ம இதை தட்டி ஒரு பிளேட்டில் ஒரு ஓரத்தில் வச்சிடணும். பாருங்கள், இப்படியும் தட்டி எடுக்கலாம். இப்படியும் தட்டிட்டு பாருங்கள், அழகாக வந்துடும். இதே மாதிரி பிளேட் இருந்தேன்னா வைங்க, அழகாக வந்துடும். பாருங்கள், இப்படியும் தட்டி எடுத்துடலாம். சீக்கிரமாக நம்ம தட்டி வச்சிடலாம். இதே போல் எல்லா ஓரங்கள்லேயும் வச்சுருங்க. இப்படி பாருங்கள், இப்படி எடுத்து போடுறதுக்கு சுலபமாக இருக்கும். அதில் வேண்டாம், நடுவுகளில் வச்ச வேண்டாம். இப்போ நம்ம எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு போட்டு பாருங்கள், உடனே மேலே வரணும். மேலே வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை எரிய விட்டுட்டு ஒவ்வொரு வடையாக போட்டுருவோம். சீக்கிரமாக போட்டு எடுத்துடலாம். எல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்த உடனே தான் நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், கொஞ்சம் செவந்துட்டு நம்ம எல்லா சைட்லாம் வெந்திருக்கணும். அப்படின்னா தான் உதிராமல் வரும், இல்லைன்னா உதிர்ந்துடும். உடனே நம்ம கரண்டியை போட்டோம்னா பாருங்கள், திருப்பி போடுங்க. நல்லா வேகட்டு திருப்பி போட்டுடுங்க. அப்படின்னா தான் 2 கரைக்கும் ஒன்று போல் வெந்து வரும். அப்படியே திருப்பி போட்டுடுங்க. நல்லா செவந்து வரணும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும், நல்லா செவந்தும் வரணும். அப்படின்னா தான் நல்லா உள்ளே வெந்து இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. இப்போ எடுத்துருங்க. இப்படியே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுட்டு எடுத்துருங்க. பாருங்கள், வச்சு நல்லா சூடு. பாருங்கள், மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், நல்லா வாசனையாட்டும் இருக்குது, நல்ல டேஸ்டாட்டும் இருக்குது. இப்போ நம்ம சாதத்தை எடுத்து வச்சுருவோம் பிளேட்டில். சாதமும் நல்ல வாசனையாட்டும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்த அப்புறம் ரொம்ப டேஸ்டாட்டும் இருக்குது. இப்போ இதை வச்சு பரிமாறிடலாம். ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கோஸ் சாதமும் வாழைப்பூ வடையும் ரேசன் துவரம்பருப்பில் செய்திருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.